ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. இப்போ வருகின்ற குரோதி வருஷம் பிறக்கின்ற அந்த நல்ல நாளானது மிக அற்புதமான நாளாக நம்ம கொண்டாடுவதற்கு, நமக்கு காரியங்களிலெல்லாம் எந்த காரியங்களிலும் நமக்கு நல்ல விதமாக முடியணும், வெற்றி கிடைக்கணும், நினச்சதெல்லாம் நடக்கணும், நமக்கு கஷ்டங்கள்லாம் தீரணும், நிறைய தான தர்மம் பண்ணணும், வெளியூர் வெளிநாடு நல்ல வேலை உத்தியோகம் வீடு வாசல் திருமணம் மற்றும் எத்தனையோ சுப நிகழ்ச்சிகள், கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், எத்தனையோ மனஸ்தாபங்கள் மன வருத்தங்கள் உடம்புல வியாதி, சொன்ன பேச்சை கேட்காத அக்கம் பக்கம் சொந்தங்கள் தகராறு, எப்படியோ பல குடும்பங்களிலே நெருடல்கள் இடைஞ்சல்கள் எது இருந்தாலும் அவையிலிருந்து விடுபடுவப்பட அற்புதமான ஒரு ஸ்தலம்தான் உத்தமர் சீலி. இங்கே ரொம்ப இந்த ஸ்தல விருட்சத்தினுடைய மகிமையை சொல்லவும் ஆளாதது இரட்டை பனைமரம். இங்கே பனைமரத்தை ஒருத்தர், அதுவும் இப்போ நம்ம பணம்கின்றமே, அந்த பணமெல்லாம் ஒரு காலத்திலே மாறப்போகின்றது. அதுபோல் மாறினாலும் நமக்கு பணப்புழக்கம் இருக்கின்ற அற்புதமான பணத்தை தருகின்ற கற்பக விருட்சமாக அங்கு விளங்குகின்ற இரட்டை பனைமர தரிசனமும் ஆனந்தமும் சந்தோஷமும் எப்பொழுதும் நமது இல்லத்திலே வீட்டிலே வியாபாரத்திலே குடும்பத்திலே நமக்கு நிறைந்து இருப்பதற்கு நாம் செல்ல வேண்டிய இடம் எங்கே? திருச்சி கல்லணை மார்க்கத்திலே திருவளர் சோலை, நன்றாக தெரியும். திருவளர் சோலை மிக அருகிலே இங்கு பனைப்புறம் அப்படின்னு ஒரு உணர்க்கு, அது உத்தமர் சீலி. உத்தமர்கள் எல்லாம் இன்று நித்தியமும் வந்து மகான்கள் சித்தர்கள் யோகிகள் பல கோடி பேர் இறைவனை கிழக்கு நோக்கி எழுந்து அருளி இருக்கின்ற அந்த சிவபெருமானை வணங்கி செல்கின்ற நாம் பார்க்கலாம். அப்பேற்பட்ட உத்தமமான இடம் ஒரு வேளை பூஜை மிக உன்னதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. கார்த்திகேயன் என்கின்ற உன்னத அடியார் பக்தர் அதை பராமரித்து சுவாமியை நித்தியமும் அபிஷேகம் செய்து மழை வெயில் காற்று புயல் எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து நடந்து வருகின்றது. அதில் நாம் அதுவும் வருஷ ஆரம்பத்திலே ஒரு நாள் செய்கின்றது, அந்த வருஷம் பூரா நமக்கு கொண்டு செல்ல வேண்டும். விரோதி வருஷமானது அப்படி ஒரு சில நெருடர்கள் சில சிரமங்கள் உலகத்திற்கே இருக்கும் பொழுது நம்மையும் அது பாதிக்காமல் இருப்பதற்காக, உங்களுக்காக உங்களுடைய சொந்தங்களுக்காக பந்தங்களுக்காக நண்பர்களுக்காகவும் நீங்கள் செய்யலாம். சமுதாய பிரார்த்தனையாக கூட்டு பிரார்த்தனையாக கோயிலெல்லாம் சுத்தம் செய்து நல்ல பச்சரிசி மாவு கோலம் போட்டு நல்ல அபிஷேக ஆராதனை அன்னதானங்கள் செய்து குறைந்தது 3 முறை பிரதட்சணம் 11 முறை வரலாம். அங்க பிரதட்சணம் பண்ணலாம், அடி பிரதட்சணம் பண்ணலாம். இப்படி பண்ணி நீங்கள் வரும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் பூரா நல்ல செய்திகளை மட்டும் உங்களுக்கு இறைவன் அனுப்பிக்கொண்டே இருப்பார். புறா மாறி குருவி மாறி கிளி மாறி கருடன் மாறி வட்டமிட்டு நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு அந்த அதிசயத்தை நீங்கள் அன்று பார்ப்பீர்கள். ஆலயம் முழுவதும் நல்ல மண் அகல் விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் தடவி அதற்காக ஒரு இலை மேலே வைத்து தரையில் வைக்காமல் அதற்கு ஒரு தாங்கல் ஆதாரம் ஸ்தானம் கொடுத்து ஏற்றி விளக்கு வைத்து சிவபுராணம் ஓதி ஆனந்த ராகத்திலே பாடுவதும் அமிர்தவர்ஷினி ராகத்தில் பாடுவதும் புருஷ சுத்தங்கள் சொல்வதும் ருத்ரம் சமகம் பாராயணம் ஓதுவதும் இப்படி சிவபுராணங்களை ஓதி வழிபடுவதும் சிவாஷ்டகம் லிங்காஷ்டகம் சொல்லி வழங்குவதும் அற்புதமான நல்ல பலன்களை தரும். இங்கே உள்ள நமது ஆசிரம அடியார் ஸ்ரீ கார்த்திகேயன் செல் நம்பர் சொல்முறை தொலைபேசி செல்பேசி 94, அதாவது 9488033275 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத ஸ்ரீ கைலாசநாதர் இரட்டை பனைமரம் நல்ல புது வஸ்திரம் சாத்தி மஞ்சள் குங்குமம் சாத்தி புஷ்பங்களை சாத்தி வணங்கி பனைமரத்தினுடைய வேரில் அடியில் இருக்கிற மண்ணை சிறு துளி ஒரு புது மஞ்சள் துளியில் முடித்து வீட்டில் கொண்டு வச்சுங்கோ. கொட்டு என்று செல்வம் கொட்டுகின்ற நாள். பலாச்சொலை தேன் மற்றும் முக்கணிகளினால் செய்த அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து எல்லோருக்கும் கொடுத்தால் எந்த காலத்திலும் கடந்த காலம் எதிர்காலம் வருங்காலம் நிகழ்காலம்
இவைகளெல்லாம் நல்ல விதமாக அமிர்தமயமாக மாற்றி உங்களுக்கு இறைவன் நல்லதையே செய்வார். மேலும் இங்கே அரவிந்த நாயகி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி, வேணுகோபாலனை வணங்குறதே அவ்வளோ நல்ல. வேணு என்றால் தன்னுடைய புல்லாங்குழல், வேணு கானம் என்று சொல்லுவோம். புல்லாங்குழலை கொடுத்த அந்த மூங்கிலுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த வேணுகோபால சுவாமியை வணங்கி இங்கே வரும்பொழுது உங்களுக்கு வாழ்க்கையிலே முடியலை, இது என்ன செய்யறது, இப்போ என்ன செய்யறதுன்னு கூட ஒரு காரியத்தில் போன வருஷம் இப்படியெல்லாம் செஞ்சோம், இன்றைக்கி செய்ய முடியலையே அப்படி என்று ஒரு தாங்கள் ஒரு தடங்கள் இருந்தால் உடனடியாக கைகூடும். நம்ம என்ன செய்யணும், என்ன வந்தாலும் சரி நம்ம அங்கே போகணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணும்போது கடவுள் என்ன நடந்தாலும் சரி நம்ம அவனுக்கு உதவி பண்ணணும் அப்படி என்று வரமாட்டாரா? வாத்தியார் வணங்கியது இல்லையா, சித்தன் போனது இல்லையா, எத்தனையோ சித்தர்கள் வணங்கிது இருந்து தங்கி இது மாதிரி கிழக்கு இந்திர திக்கை நோக்கி இருக்கின்றார். இந்திரனே நம்ம அந்த சுவாமியை வழிபடும்போது நம்மளும் அந்த இந்திரனுடைய சக்தியானது என்ன, இந்திரன் அப்படியே அருமையான பொன்னார் மேனி என்று உடல் முழுவதும் ஆடை ஆபரணம் அலங்காரம், குசேலனுடைய வாழ்க்கையை இறைவன் மாற்றியது மாதிரி ஆண்டியை அரசனாக மாற்றுகின்ற அந்த அற்புதமான திருநாளை நீங்கள் இந்த வருடப்பிறப்பு என்று கொண்டாடுவதும் தொடர்ந்து 3 நாள் இல்லவா, வாரம் விடுமுறையான ஞாயிறு சனிகளிலே தொடர்ந்து 3 தடவை போயிட்டு வந்தால் அதுவே போகும். என்ன 3 சனிக்கிழமை அல்லது 3 ஞாயிற்றுக்கிழமை இல்லை 3 பிறந்த கிழமை இல்லை 3 பிறந்த தேதி, இப்படி 3 முறை செல்வதும், அதனால் 3 பிரதட்சணம் செய்வதும், தாமரை இலைகளை நன்றாக சுத்தம் செய்து கிடைத்தால் அதனுடைய பின்பக்கமாக பிரட்டி வைத்து அன்னதானங்களை கொடுப்பதனால் செல்வ கடாட்சம் வற்றாத செல்வம் வரும். ஏன்னா எதிர்காலத்திலே விரயங்களை காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஜாதகத்திலே நவநாயகர்களின் ஆட்சியிலே ஆதாயம் கந்தாயம் என்று சொல்வார்களே, விரயம் அதிகமாக காட்டுகிறது உலகத்துக்கே. நம்ம வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாமே, அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும்போது உலகமே சுபிக்ஷமாக இருக்குமே. புதிய ஒரு காலகட்டங்களில் நாம் ஒரு பொருளை விற்க போனால் கூட அதை வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படியே வாங்கணுன்னா கூட படிக்கு பாதி விலையை குறைச்சி வாங்குவாங்க. சரி, அதையும் நீங்கள் கொடுத்தா கூட மீதி பணம் வராது, அங்கே பாதி இங்கே பாதி. வாங்குகிறவனுக்கும் கஷ்டம், ஏதோ ஒரு கஷ்டத்தினால தங்கி போச்சு, நீங்கள் கொடுக்குறவங்களுக்கும் கஷ்டம். ஆற்றுல ஒரு கால் ஒரு சித்தல் கால். இப்போ சர்வசாதாரணமாக சில இடங்களிலே பார்த்தால் வேலைக்கு போவார்கள் இருவரும், ஆண் பெண் இருவரும், கணவன் மனைவி இருவரும். ஆனால் மிச்சம் என்ன இருக்குன்னு கேட்டால் கடன் 1 கோடி ரூபா, 5 கோடி ரூபாய், இப்படி கடன் உழைத்து கடன் அடைப்பதற்காக உழைத்து வாழ்க்கையே விரயமாகி கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வரலாம். அபிஷேக ஆராதனை, கோபூஜை, தர்ப்பணங்கள் செய்து தான தர்மங்களை சித்திரான்னங்களை பண்ணி இறைவனுக்கே பிடித்த சம்பா சாதத்தை அருமையாக செய்து கார்த்திகேயனை உடனடியாக தொடர்பு கொண்டு அவருடைய நித்திய பூஜையினுடைய நேரத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து அறுசுவை உணவுடன் கூட நம்ம அன்னதானம் பண்ணால் வாழ்க்கையிலே என்னென்ன 64 கலைகளும் சகல கோடி தேவதைகளும் நமக்கு அருள் பாலித்து நம்மை மேல் நோக்கி செல்வார்கள். இங்கே அற்புதமான முருகன், சொக்குக்கு மிஞ்சிய மருந்தே இல்லை, சுப்பிரமணிய சுவாமிக்கு நிகரான தெய்வம் இல்லை என்று சொல்ல அருமையான முருகன் கோவில். முருக பக்தர்கள், முருகனுடைய பெயர் கந்தசாமி, கந்தவேல், இப்படி ஞானாஸ்கந்தன், முருகன், இப்படி உள்ளவர்களும் இப்படி இல்லாதவர்களும் வழங்கலாம். 3 சித்தர்களுடைய ஜீவாலயம் இருக்கின்றது. நன்றாக பாருங்கள், இங்கே 3 சித்தர்களுடைய ஜீவாலயம், ஜீவசமாதி வழிபாடு. அந்த இந்த வருடத்தையே நமக்கு நல்ல விதமாக கொள்ளும். மகான்கள் ஜீவாலயத்திலிருந்து வெளியில் வந்து இருக்கின்ற நாள் வருடப்பிறப்பு, அமாவாசை, விஷ்ணுபதி புண்ணியகாலம், மாலைய பட்சம். இப்படிப்பட்ட காலத்திலே அருகில் உள்ளவர்கள், திருச்சிக்கு அருகில் உள்ளவர்கள், தஞ்சாவூர் அருகில் உள்ளவர்கள் மற்றும் செல்ல முடிகின்றவர்கள் எல்லாம் லீவு நாளில் வருது, விடுமுறை நாளில் வரனால போய் வெற்றி பெற வேண்டும் என்பது நமது வாத்தியார் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கையிலே எதிலும் ஜெயம். நிறைய கோயிலுக்கு திருப்பணி செய்வதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை காணிக்கைகளிலும் செய்யலாம். அவர்களை கேட்டு நீங்கள் கொடுப்பது அதில் பரமானந்தம் கிடைக்கும். கண்டிப்பாக பணம் காய்ச்சிருக்கா, மரத்துலேருந்து கொட்டுதா அப்படின்னு கேட்கலாம்ல, உங்களுக்கு கொட்டும். அதனால் பணம் கொட்டும். எறும்புகளுக்கு நல்ல சுத்தமான கோதுமை, சோளம், கம்பு, கேழ்வரகு மற்றும் நல்ல சுத்தமான அரிசிகளை சிறு சிறு ரவை போல உடைத்து நாட்டு சர்க்கரை கலந்து
கோயிலை சுற்றி போடுங்கள். அதுபோல எதிர்காலத்திலே சர்க்கரை வியாதி தலை தூக்கி நிற்கும். கோயில் வன்னியில் உள்ள கரும்பீஸ்வரரை வணங்கி கரும்புகளை வாங்கி சென்று அங்கே உள்ள எந்திரமானது நவீனமான புதுசாக வைக்கப்பட்டது. அதில் அரைத்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து எல்லோருக்கும் கொடுக்கும்போது சர்க்கரை வியாதி வராது. ஹிருதய சம்பந்தமான வியாதி வருவதற்கு அதை தடை செய்வதற்கு சென்னை ஹிருதயாலீஸ்வரர் கோயிலை திருநின்ற ஊரிலே வணங்க வேண்டும். இப்படி வியாதி இல்லாமல் ஆரோக்கியானாம் ஐஸ்வர்யம், உடல் ஆரோக்கியம்தான் அபரிமிதமான சந்தோஷத்தை கொடுக்கும். மருத்துவர்களும் இப்படி செய்யும் போல கைராசி மருத்துவர் என்ற பெயரை வாங்கி கொண்டு உலகம் புகழும் மருத்துவராக சீர்தூக்கி மேல் நோக்கி நீங்கள் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல சர்க்குருநாதரை வேண்டி முடிவு பெறுகின்றோம். தொடர்ந்து செல்லுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடைய அருளால் ஆச்சலாம்.